ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரிஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல வர சில விஷயங்களை நம்ம நம்மளாவே தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். எபிசோட்ல அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளாவே தான் கெஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 5. என்னோட உடம்புக்குள்ள இப்ப அந்த டீமன் போயிடுச்சு. என்னோட ரிங் ஆஃப் கேயாஸை யார் இப்படி ஸ்வாடா மாத்தினது அப்படின்னு சொல்லி அந்த டீமன் செம டென்ஷன்ல இருக்கு. லின்னோட மெமரிஸ்ல பார்க்கும்போது சன்ரங் தான் அதை அவ கிட்ட கொடுத்துருப்பா, சன்ரங் தான் அதை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் நினைச்சுக்கிட்டு இப்ப அந்த டீமன் வில்லத்தனமா சிரிக்குது. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இந்த சன்ரங்கே என்ன தேடி வந்திருக்கா, டீமன் மக்களுக்காக கண்டிப்பா நான் அவளை பழி வாங்குறேன் அப்படின்னு அந்த டீமன் சிரிக்குது. இப்ப ரேண்டமா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு தான் கையில ஒரு பை மாதிரி வச்சிருக்கா. அதை ஒரு பையன் கிட்ட கொடுக்குறா. கிட்டத்தட்ட இது லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி தான். அந்த பையன் சில பேர் குட் லக்காகவும் கொடுப்பாங்க. சோ இந்த பொண்ணு குட் லக்காக தான் இதை நம்ம கிட்ட கொடுத்துருக்கா அப்படின்னு அந்த பையன் நினைச்சுக்கிட்டான். அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் பின்னாடி வந்து நிக்கிறாரு. பயத்துல அவன் கதவை திறந்து உள்ள விழுறான். இந்த ஸ்கூல் படிக்கிறதுக்காக தான் இப்படி ஜாலியா என்ஜாய் பண்ண இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பையன் இப்ப டீச்சர் புடுங்கிட்டு போயிருந்தாரு. சார் ப்ளீஸ் சார் என்னோட பையன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கா. சன்ரங் இதை வந்து பார்த்துட்டு டீச்சர் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தா என்னோட பையன் நான் எப்படி வாங்க கொடுக்குறது அப்படின்னு அவ யோசிக்கிறா. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி லின்னா இருக்கிற அந்த டீமன் வந்து சொல்லுது. ஆனா நைட் நான் தனியாவா வர அப்படின்னு சன்ரங் கேட்கவும், மறந்துட்டியா நான் அந்த ஸ்கூல்லயே தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு லின் சொல்றா. நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு அடியில தான் அந்த கில்லர் லேடி அடைச்சு வச்சிருக்காங்க. அவ சிஸ்டர் விட்ட ஆரோவை வாய்ஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்ணி அந்த ஜெயில ஒட்டி வச்சிருக்கிற சீல் எல்லாத்தையும் இந்த கில்லர் லேடி பிரேக் பண்றா. நான் நினைச்சது கரெக்ட் தான். இந்த மொத்த உலகத்தோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கிறதுனால பவர்ஃபுல்லான இந்த சுப்ரீம் ஜெயில் இப்ப வீக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீல் எல்லாத்தையும் அவ பிரேக் பண்ணிட்டு இருக்கா. உன்னோட ப்ரப்போசல் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படாதப்பா, நைட் வேணா அவனை மூன் பிரிட்ஜுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதுனா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கேட்கவும், நைட் அமானுஷங்கள் இருக்கும் வேணா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு சொல்றா. அமானுஷங்களா அப்படின்னு சியாச்சன் யோசிக்கவும், இந்த ஸ்கூல்ல 3 அமானுஷமான விஷயங்கள் இருக்கு. அதுலயும் குறிப்பா ஆகஸ்ட் 7th ஹால்வேல இருக்கிற கண்ணாடியை தான் மூன் பிரிட்ஜ்னு சொல்றாங்க. மிட் நைட்ல நீ அங்க போய் நின்னா அது உன்னோட ஃபியூச்சரை காட்டுமா. அடுத்தது ஒரு பொண்ணோட அழுற குரல் கேட்கும், டாய்லெட்குள்ள இருந்து ஒரு கை வரும் அப்படின்னு ஹாக்வா சொல்லவோ சியாச்சான் பயப்படுறான். இதெல்லாம் பொய்யாதான்ப்பா இருக்கும், கட்டுக்கதையா இருக்கும், நம்மள பயம் கொடுத்துறதுக்காக கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். சன்ரங் திடீர்னு வந்து நம்ம ஹீரோ தலையில 3 தடவை அடிச்சுட்டு அவ பாட்டு வெளியே போறா. என்னோட சீக்ரெட் மெசேஜ் வாங்குக்கு புரிஞ்சிருக்குமா, நைட் பேக் கேட்டுக்கு வந்துருவானா அப்படின்னு சன்ரங் யோசிக்கிறா. அது ஒரு சீக்ரெட் மெசேஜ், அவ நைட் ஒன்னு பேக் கேட்டுக்கு கூப்பிடுறா அப்படின்னு ஹாக்வா சொல்றான். நைட் இப்ப நம்ம ஹீரோ வரவும் வாங்குக்கு என்னோட மெசேஜ் புரிஞ்சிருக்கு அப்படின்னு அவ ஹாப்பி ஆகிறதுக்குள்ள பார்த்தா இவனுங்க 2 பேரும் கூட வந்திருக்கானுங்க. நைட் என்ன ஆபத்து வேணாலும் இருக்கலாம், வாங்க தனியா விட முடியாதுல்ல, அவன் சேஃப்டிக்கு தான் கூட வந்திருக்கான்னு அவங்க சொல்றாங்க. நீங்களும் கூட வந்தது சந்தோஷம் தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவ சொல்லிட்டு மனசுக்குள்ள நீங்க கூட இருந்தா நான் எப்படி குட்லக் சாம கொடுக்கறது அப்படின்னு அவ யோசிக்கிறா. இப்ப அவங்க ஸ்கூல் கூட நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ சவுண்ட் கேட்கவோ சியாச்சான் பயப்படுறான். அது சாதாரண பூனை தான், இதுக்கு போய் பயப்படுவேன்னு ஹாக்வா கேட்கவும், யார் பயந்தா, நான் ஒன்னும் பயப்படவே இல்லை, நல்லா தனியாவே போய்க்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சியாச்சான் இப்ப முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கான். அத்தடி பேய் அப்படின்னு சொல்லி லின்னை பார்த்து பயந்து ஓடி வந்திருக்கான். ஆக்வா விழுந்து சிரிக்கிறான். டே அது நல்லா பாரு லென் தான் அப்படின்னு சொல்றா. லென் ஸ்கூல்ல தானே தங்கியிருக்கான், நான் தான் அவளை ஹெல்ப்க்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சன்ரங் சொல்றா. கீழே இருக்கிற கில்லர் லேடி சீலை பிரேக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த சீலை பிரேக் பண்ணிட்டு வெள்ளத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. சொன்ன மாதிரியே நம்ம ஸ்கூல்ல அமானுஷியமா ஒரு பொண்ணு சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி மத்த எல்லாரும் பயப்படுறாங்க. கில்லர் லேடி அந்த சீல்ல இருந்து தப்பிச்சிட்டா எப்படி வெளியே போலான்னு யோசிக்கும் போது இவளோட அந்த ஜெயில் போய் அடிச்சதுல செவரு உடஞ்சு தண்ணி வந்துட்டு இருக்கு, அது வழியா தப்பிக்கலான்னு முடிவு பண்றா. பேய் தான் சிரிச்சது அப்படின்னு சொல்லி பயத்துல பாத்ரூம் போறதுக்காக 2 பேரும் வந்திருக்காங்க. இந்த கில்லர் லேடி தண்ணி பைப் வழியா தான் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கா. ஒருவேளை ஏதாச்சும் பொண்ணுங்க தான் பிராங்க் பண்றாங்களோ என்னமோ, அது உண்மையான பேயா இருக்காது அப்படின்னு ஹாக்வாவும் அவனை பேசிட்டு கிளம்பலான்னு போகும்போது ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னவா இருக்குன்னு சொல்லி சவுண்ட் கேட்கிற இடத்துல போயிட்டு இவங்க பாக்குறாங்க. அந்த கில்லர் லேடி தான் தண்ணி பைப் வழியா மேல வந்துட்டு இருக்கா. ஹாக்வா கதவை திறக்கவோ தண்ணி தெரிக்குது. அதை பார்த்து சியாச்சான் பயந்து மயங்கிருக்கான். ஹாக்வா கொஞ்சம் தைரியமா தான் இருக்கான். ஆனா டாய்லெட்ல இருந்து ஒரு கை வரவோ பேய் அப்படின்னு சொல்லி அவனும் மயங்கிருந்தான். நம்ம ஹீரோ இப்ப என்ன அப்படின்னு சொல்லி போய் பாக்குறான். அந்த கில்லர் லேடி வெளியே வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பிளக் பண்ணி அவளை திரும்பவும் வந்த இடத்துக்கே அனுப்பி விட்டுருதான். கில்லர் லேடி அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போய் விழுந்துருதா. அடைச்சா இப்ப எப்படி மேல போறதுன்னு பார்த்தா அந்த இடத்துல லிஃப்ட் இருக்கிறதா அவ பாக்குறா. லக் இன்னைக்கு ஏன் பக்கம் இருக்கு அப்படின்னு லிஃப்ட்ல போய் ஏறுதா. இவங்க பயத்துல தான் மயங்கிருக்காங்க. ஆனா மயக்கத்துல இருந்து எந்திக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி லென் சொல்றா. அது வரைக்கும் வாங்க நம்ம போய் சுத்தி பார்ப்போம் அப்படின்னு அவ சொல்லிட்டு, வாங்க கூட தனியா இருக்கிறதுக்கான சான்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி லென் வந்து சன்ரங் கிட்ட சொல்லவும் சன்ரங்கும் சரி ஓகேன்னு புரிஞ்சுக்கிட்டா. கில்லர் லேடி திரும்பவும் தப்பிச்சிட்டா. நம்ம ஹீரோவோட ஸ்பாட் ஸ்பிரிட் சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஃபர்ஸ்ட் போய் என்னோட சிஸ்டரை கொல்லணும், அதுக்கப்புறமா அந்த ஜுவாயியை கொல்லணும் அப்படின்னு அவ பிளான் போட்டுக்கிட்டே வரா. இப்ப லிஃப்ட் ஓப்பன் ஆகவும் நம்ம ஹீரோ நிக்கிறான். அப்படியே அவளை கீழே அனுப்பிட்டான். ஆமா என்னாச்சு இந்த இடத்துல என்ன ஓட்ட இருக்கு அப்படின்னு சன்ரங் வந்து பார்த்துட்டு, நரகத்துக்கு கூட்டிட்டு போற லிஃப்ட்னு சொல்லுவாங்களே அது இதுதானோ அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. சரி எனக்கு பாத்ரூம் வருது, நீங்க சுத்தி பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லி லென் வந்துட்டு இவங்க 2 பேரையும் இப்ப தனியா விட்டுட்டு போயிருதா. மாஸ்டர் அந்த டீமன் எதுக்காக சன்ரங்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஸ்பாட் ஸ்பிரிட் கேக்குது. லென்குள்ள டீமன் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு. டீமன் ரேஸ்ல இருக்கிறவங்களை அழிச்சதுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. கில்லர் லேடி திரும்பவும் தப்பிச்சு மேல வந்துட்டா. அவ சன்ரங் இருக்கிறத பாக்குறா. ஃபர்ஸ்ட் சன்ரங்க கொல்லலாம் அப்படின்னு சொல்லி கில்லர் லேடி முடிவு பண்றா. மிட் நைட் ஆனா ஃபியூச்சரை காமிக்கும்னு சொல்லப்படுற அந்த மூன் பிரிட்ஜ் மிரருக்கு முன்னாடி இவங்க
2 பேரும் வந்து நிக்கிறாங்க. அந்த மிரரை பத்தி சொல்லப்படுற கட்டுக்கதையை வந்துட்டு சன்ரங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இந்த மிரர் மூலியமாவே அந்த சிலைக்கு கீழே அந்த கில்லர் லேடி நின்னுட்டு இருக்கதா நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிருந்தான். வாங் இது முன்னாடி நின்னு ப்ரப்போஸ் பண்ணா அவங்க காலத்துக்கு ஒன்னா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் குடிக்கலான்னு போறதுக்கு முன்னாடி டீமனா இருக்கிற அந்த லின் வந்துட்டு நம்ம ஹீரோவா அடிக்கிறா. நம்ம ஹீரோ பறந்து போய் விழறான். மிரர்ல அது டீமன் தான் அப்படிங்கிறது சன்ரங்க்கு தெரிஞ்சுட்டு அட்டாக் பண்ணலான்னு போறதுக்குள்ள அந்த டீமன் சன்ரங்க பிடிச்சிருது. இந்த மிரருக்கு பின்னாடி இருக்கிற கதை உண்மைதான். ஆனா இது ஃபியூச்சர்ல காட்டுமா என்னன்னு தெரியாது. ஆனா இதுல இருக்கிற மேஜிக்கல் பவர் மூலியமா டீமன் வேர்ல்டுக்கு என்னால கேட்டை ஓபன் பண்ண முடியும். டீமன் வேர்ல்டுக்கு நான் இப்போ உன்னை கூட்டிட்டு போய் அரசர்கிட்ட நல்ல பேர் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் இப்ப கேட்டை ஓபன் பண்ணுது. இப்ப சன்ரங்க அந்த டீமன் கூட்டிட்டு போகலான்னு போகவும் சன்ரங்க நான் தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கில்லர் லேடி வாரா. திரும்பவும் இதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல வந்து சன்ரங்க காப்பாத்திருந்தான். கில்லர் லேடி டெக்னிக் மூலியமா சோல் வெளியே போகுங்கிறதுனால அது என்ன போய் அட்டாக் பண்ணவும் அந்த டீமன் வெளியே போயிருது. அதுவும் அந்த டீமன் வந்து கேட்டை ஓபன் பண்ணி வச்சிருந்ததுனால அது டைரக்டா டீமன் வேர்ல்டுக்கே போயிருது. டீமன் பிரச்சனை முடிஞ்சது. இந்த கில்லர் லேடியே இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு மூஞ்சிலேயே ஒரே அட்டாக் தான். பில்டிங் உடச்சுட்டு அவ பறந்து போய் விழறா. சன்ரங்க்கு எதுவாகாம நம்ம ஹீரோ காப்பாத்திட்டான். அப்ப அவ கொடுக்க வந்த அந்த குட் லக் சாம பார்த்துட்டு இது ஒர்க் ஆயிடுச்சு, நீ என்னை விட்டு பிரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சன்ரங்க பார்த்து சிரிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. லின்னோட உடம்புக்குள்ள டீமன் எப்ப வந்துச்சு அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. அதை இந்த எபிசோட்லயுமே தெளிவா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு நார்மலாவே லின் உடம்புக்குள்ள டீமன் தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த கில்லர் லேடி திரும்பவும் சன்ரங்க கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாரா. அவளோட டெக்னிக் யூஸ் பண்ணி உடம்புக்குள்ள இருந்து சோலை வெளியே அனுப்பிதான் போன தடவை சன்ரங்க கொண்டிருப்பா. இந்த தடவையும் அதே மாதிரி நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல வந்து அவளை காப்பாத்திருந்தான். சோ சன்ரங்க அட்டாக் பண்ண வந்த அந்த கில்லர் லேடி டைரக்டா போய் லின்ன அட்டாக் பண்ணிருந்தா. லின் நார்மலா இருந்திருந்தா கில்லர் லேடி அட்டாக் பண்ணதுக்கு இறந்து போயிருப்பா. பட் அந்த டீமனோட சோல் வந்து அவ உடம்புக்குள்ள இருந்ததுனால அந்த டீமனோட சோல் லின்னோட உடம்ப விட்டு வெளியே போயிடுச்சு. சோ அப்படி நடந்ததுனால லின் வந்து இப்ப திரும்பவும் நார்மலான பொண்ணா மாறிட்டா. ஒரு வகையில அந்த கில்லர் லேடி லின்னோட உடம்புக்குள்ள இருந்து டீமனை அனுப்பி லின்னுக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கா. இதுக்கப்புறமா தான் கதை ரொம்பவே குழப்பமாவோ சூப்பராவோ போக ஆரம்பிக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.